காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போக வேணாமா, மாட்டு மூத்திரத்தை குடித்தா போதுங்கிறார். இது யார் சொல்கிறதுங்க? சாதாரண ஆள் கிடையாது. சென்னை ஐஐடியின் இன்றைய இயக்குனர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ் முடித்து கணினி துறையில் பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் செய்து 150க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டு 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி ப்ராஜெக்டுகள் செய்து கணினி அறிவியல் துறையில் பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் டாக்டர் வி காமகோடி வீசிநாதன். என்ன படித்து என்ன சாதித்து என்ன பயன்? கவனிச்சிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, காய்ச்சலுக்கு மாட்டு மூத்திரம் சூப்பரான மருந்துங்கிறார். வடமாநிலம்னு நினச்சிட்டு இவர் பேசுகிறார். இவ்வளோக்கும் இவருக்கு கீழே அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலைமை நினச்சா தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஐஐடியில். அவரோட அந்த வீடியோவை பாருங்கள். சன்னியாசி வந்தாராம். அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான். உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஒரு இதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்தியாவின் அறிவு சார்ந்த அமைப்பு வழி நடத்தும் நபர் சிறிதும் கூச்சமின்றி மாட்டு மூத்திரத்தை குடித்தால் நோய் தீரும் என்று பேச முடிகிறது என்றால் குரங்கு கையில் பூமாலை தான் இந்தியாவின் நிலை. ஒருத்தர் ஆதங்கப்பட்டு எழுதுறாரு. இன்னொருத்தர் எழுதுறாரு, இதுபோல் அறிவில்லாமல் ஆதாரம் இல்லாமல் பிதற்றும் முட்டாள்களை கல்வித்துறையிலிருந்து முற்றிலுமாக ஆற்ற வேண்டும். ஆமாம், அதாவது மூட பழக்கங்களை வந்து ஏதாவது அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் சரின்னு நம்ம ஒத்துக்கலாம். அறிவியல் பூர்வமாக அது வந்து தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்த மாட்டு மூத்திரத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது எந்த மூத்திரமாக இருந்தாலும் சரி யூரின் தான், அதில் வந்து உங்களுக்கு வந்து நோய் நிவாரணி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. திரும்ப அதையே வந்து கொண்டு வந்து ஐஐடியிலாம் வந்து பப்ளிசிட் பண்ணுறாருனாக்க இது வந்து நம்ம என்ன பண்ணுறது? இவர்களை வந்து வேலையை விட்டு தான் நீக்கணும். அரசாங்கங்கள் இது மாதிரியான அறிவியல் ஆதாரம் இல்லாமல் பிதற்றக்கூடிய இந்த வாதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவர்களை வேலையை விட்டு நீக்கணும். அப்போ தான் அவர்கள் வந்து வாயை மூடிட்டுருப்பாங்க. அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தீர போகிறதில்லன்னு வச்சுங்க. அடுத்த ஒரு செய்தி பாருங்கள். அரசாங்கம் கொடுத்த பொங்கல் தொகுப்பு வந்து ரோட்டில் கொட்டி அதை வந்து வீணாக்குறான் பாருங்கள். ஏன்னா உனக்கு இது வந்து தேவையில்லைன்னாக்க நீ போய் வாங்காமல் இருக்க வேண்டியது தானே. இந்த நாடு வந்து எவ்வளோ வறுமை கோட்டு கீழே இருக்குது, எவ்வளோ மக்கள் ஒருவேளை சோத்துக்கு அல்லாடுறாங்க, பிச்சைக்காரர்களை துணி தெருக்கள் வளர்த்துறாங்க. உனக்கு வந்து இலவசமாக கொடுத்தாக்க அதை வந்து நீ தேவையில்லைன்னா சனியை நீ வாங்காமல் போக வேண்டியது தானே. நடு ரோட்டில் போட்டு கொட்டி அதை வந்து அசிங்கப்படுத்துகிறான் பாருங்கள். அதாவது திமுகவுக்கு வந்து இவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறானா. திமுக அவன் எதிர்ப்பு தெரிவித்தா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, அதை போய் நீ பண்ண வேண்டியது தானே. இது மாதிரியான உணவுப் பொருள்களை நீ வந்து வீணாக்கிறிய, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ ஸ்டாலின் மேலேயோ இல்லை உதயநிதி மேலேயோ எவ்வளோ வேணாலும் நீ உனக்கு கோபம் இருக்கலாம், அதை வெளிக்காட்டுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, வேறு வழிகள் இருக்குது. இது மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்யணும்னா உடனே பிடிச்சி உள்ளே தூக்கி போடணும். வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு போட்டால் தான் இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அப்படியே நமக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. உனக்கு எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் சரி, இது மாதிரி உணவை வந்து இது மாதிரி வீணாக்கலாமா? முதலமைச்சரா வந்து எனக்கு என்னத்த கொடுத்தாரு, ஏதோ பொங்கலுக்கு ஏதோ செலவு காசு கொடுத்த கூட ஏதோ சாப்பிட்டு போயிருப்பான். ஒன்றுத்துக்கு இல்லாமல் போடா இது எங்களுக்கு தேவை. அதாவது இது எதுக்கு எனக்கு யார் கேட்டா? இதை கொடுத்ததுக்கு பதில் எனக்கு கையில் காசை கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறான் இந்த ஆள். அதாவது இந்த காசை கொடுத்தா இங்கே கொண்டு போய் நேராக போய் குவார்ட்ரு சாராயத்தை அடிச்சுவிட்டு வந்து வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள்.